ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் வயலுக்கு போகிறோம். கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் வயலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஏரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வலை போட்டிருக்கோம். நம்ம வலையில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்கும். வாங்க நம்ம போயிட்டு மீனை எடுக்க போகலாம். எங்கே போட்டிருக்கோன்னா அது ஒரு தீவு மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே இருக்கிற இடத்துல தான் வந்து நாங்கள் வலை போட்டிருக்கோம். வாங்க போகலாம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆபத்தான இடம். இங்கே நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம போய் மீன் எடுத்துகிட்டு வரலாம். வாங்கட்டா நேராக போக மாட்டேன். போ சொல்லு. பாருங்க, நம்ம வலைக்கிட்ட வந்துட்டோம். சுற்றி பாருங்க, எவ்வளோ இயற்கை வந்து எவ்வளோ அழகாக இருக்கு. நானுமே கொஞ்ச நாளாக தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நம்ம ரெகுலராக செய்கிறது இல்லை. எப்பயாச்சும் ஒரு முறை போர் அடிக்குது அப்படின்னா ஒரு டைம் பாஸ்க்காக இது நம்ம செய்வோம். பாருங்க, மீன் இருக்கு. இப்போ நம்ம வலையிலேருந்து மீன் எடுக்கலாமா? பாருங்க, மீன் பாருங்க. மீன் எடுக்கலாமா? நம்ம மீனை வலைக்குள்ள போட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எடுத்து வெயிட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ரெண்டாவது மீன் மாட்டிருக்கு. வாங்க நம்ம எடுக்கலாமா? எப்படி எடுக்கணும்னா, இங்கே இந்த தலைப்பகுதியை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வலையை எடுத்துகிட்டே வந்தோன்னா ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா இதில் முள்ளெல்லாம் இருக்குது சைடில். இந்த முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கொட்டுச்சுன்னா கையெல்லாம் ரத்தம் வந்துடும். அதனால் பார்த்து உஷாராக எடுக்கணும். எனக்கும் தெரியாது. ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தாரு. பாருங்க, இங்க பாருங்க, இங்க வந்து 2 மீன் மாட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம 2 மீன் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாமா? தலைப்பகுதி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். இது வந்து ஒன்லி டைம் பாஸ்க்காக தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே வந்து வேலையாக வச்சில்ல. எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நாங்கள் வந்து செய்வோம். இது எங்கள் வயலுக்கு போகிற வழியில் இருக்குது. இது அதனால் மெயினாக வரும். grip aja bing.
இது எங்கள் கழனிக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இங்கே வரோம். இல்லைன்னா வந்து நாங்கள் வரமாட்டோம். என்ன இல்லை அதெல்லாம் சொல்லுங்க. ஆன்ல பாருங்க, அடுத்த மீன் மாட்டிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் கழனிக்கு போகிற வழியில் இருக்குது. அதனால் நாங்கள் மெயினாக வந்து கழனிக்கு போகும்போதெல்லாம் வந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 2 பசங்க இருக்காங்க. அதுக்காக நாங்கள் வந்து இதையே ஃபுல் டைமாக பண்ண மாட்டோம். எப்பயாச்சும் ஒரு முறை நாங்கள் வருவோம், அவ்வளோதான். இங்கே ஒரு 2 மீன் மாட்டிருக்கு. 2 மீன் இருக்குது, தெரியுதுங்களா? வாங்க இப்போ அந்த 2 மீனையும் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஈஸியாக வந்துருச்சு பாருங்க. ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை. தலையை பிடிச்சிட்டு நல்லா இது பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அது ஈஸி. இல்லைன்னா நம்ம கையில் ரத்தத்தை தான் பார்க்கணும். அடுத்து எடுக்கலாமா? இது மாதிரி அழுத்தி பிடிக்கணும். பிடிச்சிட்டு இந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். இல்லை இதை அழுத்தி பிடிக்கலன்னா என்ன ஆகும் பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு. இல்லைனா அதில் இருக்கிற முள்ளெல்லாம் நம்ம கையில் குத்தி கையில் ரத்தம் தான் வரும். இந்த பாருங்க, இது ஒரு மீன் இருக்கு, எடுக்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்களா? எல்லாரும் நல்லா தலையே அழுத்தி பிடிச்சிட்டேன். இந்த பாருங்க, ஈஸியாக வந்துருச்சு பாருங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று மாட்டியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் தனியாலாம் யாரும் ட்ரை பண்ணக்கூடாது. லேடிஸ்லாம், ஜென்ஸுக்கு பிரச்சனை இல்லை, ஜென்ஸுக்கு நீச்சல் தெரியும். ஆனால் லேடிஸ்க்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், உள்ளே வர முடியும். அதனால் கூட வீட்டில் இருக்கிற ஜென்ஸ் யாராச்சும் கூட்டிகிட்டு வாங்க, நீச்சல் தெரிஞ்சவங்களா பார்த்து. அப்படி வந்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு சேஃப். நமக்கு எதனா ஒன்றுனாலும், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்மளை பார்த்துப்பாங்க, கூட ஹெல்ப்புக்கு இருப்பாங்க. எதுவுமே தெரியாமல் நீங்கள் தனியாக வந்துட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிடும். பாருங்கள், சேஃபாக இருக்கணும். வந்து எடுக்கிறது இது பண்ணுறதுலாம் முக்கியம் இல்லை, எல்லாத்தையும் விட சேஃப் தான் முக்கியம். இங்கே பாருங்கள், இன்னொரு மீன் மாட்டியிருக்கு, எடுக்கலாமா? எல்லா மீனுமே உயிரோடு தான் இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனை மட்டும் தான் எடுப்போம். இங்கே பாருங்க, அடுத்து இங்கே ஒரு 2 மீன் மாட்டிருக்கு. இது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் இது பேர். சரி, இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஃபிலேஃபியா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டிலேஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சா அருமையாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ஒரு சில மீன் வந்து குழம்பு வச்சா நல்லாயிருக்கும், சில மீன் வந்து இது பண்ணால் வறுத்தா நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. இது வந்து 2மே நல்லாயிருக்கும். என் பொண்ணு பார்த்திங்கன்னா இதை விரும்பி சாப்பிடுவாள். இதுவே வந்து நம்ம மற்ற மீன், இந்த கண்டை இது மாதிரி மீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பிட மாட்டா. இதுவே வந்து இந்த ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவா. ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவா. அதனால் நாங்கள் மெயினாக வந்து இது போடுவோம். வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி வீட்டில் சமைப்போம்.
இங்கே பாருங்கள், இது எப்படியும் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ மீனுக்கிட்ட இருக்கும், 2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் கன்ஃபார்மாக. இதை போயிட்டு நாங்கள் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுவோம், பட் குழம்பு வைப்போம். ஏன்னா பாப்பா லைக் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்றதுனால ரெண்டுமே செய்வோம். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் நம்ம காசு கொடுத்து நம்ம என்னதான் வெளியே வாங்கினாலும் பார்த்திங்கன்னா நிறைய மீன் பார்த்திங்கன்னா ஐஸில் இது மாதிரி போட்டு வச்சு தான் நம்ம கொடுக்குறாங்க. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா வில்லேஜ் இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் கிராமன்றதுனால எங்களுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் இயற்கையாக கிடைக்கும், நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். இது வந்து உடம்புக்கும் நல்லது. நம்ம என்ன தான் ஐஸ் பெட்டியில் போட்டு அதை வந்து அதுக்கப்புறமேட்டு நமக்கு இது பண்ணி கொடுத்தாலும் அது உடம்புக்கு நல்லது இல்லை. இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டாலுமே கொஞ்சம் மன நிறைவாகவும் இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். சரி வாங்க, இப்போ நம்ம மீனெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ எங்கே போக போகிறோன்னா கரைக்கு போக போகிறோம். அதுவும் வண்டி தெரியுது பாருங்கள், நாங்கள் அங்கேருந்து தான் வந்தோம். இப்போ நம்ம அவ்வளோ லாங்கில் போக போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கு நடுவில் வந்திருக்கோம். ஏரிக்கும் நடுவில் தாண்டி அதை தாண்டியுமே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து அவ்வளோ லென்த்துக்கு போக போகிறோம் நம்ம. சரி வாங்க, இதை வந்து நீச்சல் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வர முடியும். யாரும் வந்து கூட இல்லாமல் வராதிங்க. நீச்சல் தெரிஞ்சவங்களா பார்த்து வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வாங்க. இது வந்து ஜென்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு கிடையாது, லேடிஸும் பண்ணலாம். ஏன்னா லேடிஸால் பண்ண முடியாததெல்லாம் கிடையாது. இது வந்து சமைச்சி சாப்பிட்றதுக்கு அது மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டைம் பாஸ் வீட்டு உள்ளவே இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். வீட்டில் சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, பசங்களை பார்த்துக்கிறது, இது மட்டுமே நம்ம லைஃபாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இன்வால்வ் ஆகி செய்யலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இது ஏன்னா வீட்டில் இருக்கிற ஜென்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி விஷயம்லாம் செய்ய முடியும் நம்மளால். இல்லை ஜென்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்லேயே அரைச்ச மாவே அரைச்சிக்கிட்டு வீட்டிலே இருக்க வேண்டியது தான். அதனால் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். வாங்க இப்போ ஏரிக்கரை மேலே போகலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியை வந்து சுற்றி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கையாக நம்ம ஊர்லேயே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நிறைய சுற்றுலா தலங்கள்லாம் போகிறோம். ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காத சந்தோஷம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பணம்லாம் செலவு பண்ணி அவ்வளோ தூரம் போகணும். ஆனால் அது எல்லாத்தையும் விட இங்கே நம்ம என்ன கிடைக்குது? நம்ம காசு செலவு பண்ண வேண்டாம், எதுவும் செலவு பண்ண வேண்டாம். நம்மளுடைய நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி இங்கே செலவு பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இயற்கையான காற்று இருக்குது, வந்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போது இதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களாம் குப்பை இது மாதிரி வேஸ்டெல்லாம் கழிவுகள் எல்லாம் இந்த பக்கம் கொட்டி, நம்ம வந்து சென்னை சைடில் தான் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. சிட்டி சைட்லன்னு பார்த்தோன்னா கிராமத்துலேயும் வந்து இந்த குப்பைங்களெல்லாம் கொட்டி நாசம் பண்ணி நம்ம இயற்கை வளத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நமக்கு தான் இது கெடுதல். அதனால் இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து என்ன பண்ணலாம், இந்த இயற்கை வளத்தை காப்பாற்றலாம். இந்த இயற்கை வளத்தெல்லாம் காப்பாற்றினா நம்ம அனுபவிச்சதை நம்மளுடைய அடுத்த தலைமுறை, அதாவது நம்ம பசங்க, நம்ம பேர பசங்க, அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாரும் அனுபவிக்க முடியும். நம்ம மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு யாரும் எதுவும் நினைக்காதீங்க, சரிங்களா? எல்லாரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கழிவுகளை கொட்டி நாசம் பண்ணாமல் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள், இயற்கை வளத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்மளால் வந்து எதையும் உருவாக்க முடியல அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணணும், அழிக்காமையாச்சு இருக்கணும். அதனால் குழந்தைங்கக்கிட்ட சொல்லி கொடுங்க. இப்போத்துலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஓ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நல்லா இருப்போம், அப்போ தான் வந்து நமக்கு நீர் வளமும் கிடைக்கும், அடுத்த தலைமுறைக்கு நம்மளும் அதை மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வருவாங்க, பார்ப்பாங்க, பரவாயில்ல நல்ல இடமா இருக்குது, நம்ம அப்பா அம்மா விட்டு போயிருக்காங்க, நம்ம தாத்தா பாட்டி விட்டு போயிருக்காங்க
அந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. சரிங்களா? சரி வாங்க, பாய். நம்ம இப்போது கரைக்கிட்ட வந்துட்டோம். கரைக்கிட்டனா கிட்ட வரலை, இன்னும் லென்த்தாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் பேசிட்டு போக முடியாது, இதுக்கு மேலே ஆழமாக இருக்குது, நீச்சல் அடிச்சுட்டு போகணும். அதனால் வந்து என்னால் இப்போதைக்கு பேச முடியாது. வாங்க நம்ம கரைக்கிட்ட போயிட்டு பேசலாம். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். நடு ஏரியிலேருந்து நம்ம இப்போ இங்கே வந்துட்டோம். எங்கே இருக்குன்னு வலை தெரியுதுங்களா? அதோ ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள், இல்லைலாம் தெரியுதா சென்ட்ரா? அங்கேருந்து நம்ம இப்போது மீன் எடுத்துகிட்டு நீந்திக்கிட்டே இங்கே வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ மீன் கிடச்சிருக்கு பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன விலாக் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.